டெல்லியில் இந்தியா கூட்டணி தோல்வி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலளித்துள்ளார். அந்த மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க, அவங்க வாக்களிச்சிருக்காங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின்படி திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி கம்பரசன்பேட்டையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,63,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா, திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கை இன்று நானும் என்னுடைய அமைச்சர் அவர்களும், மாவட்ட கழக செயலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேர்த்து திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த பூங்காவுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார்கள். அதேபோல் இதற்கான பணிகள் நான் 2 முறை வரும்பொழுது இங்கே நேரில் நானும் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் நேரில் ஆய்வு செஞ்சோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க், திருச்சி பேர்ட்ஸ் பார்க், இந்த பறவை பூங்காவை இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். ஏராளமான வசதிகள் இடம்பெற்றிருக்காங்க. 40க்கும் மேலான வெளிநாட்டு பறவைகள், மீன்கள் என ஏராளமான அட்ராக்ஷன்ஸ் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. 70 மினி தியேட்டர் ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. 50 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, பெட் லவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வளர்ப்பு பிராணிகள் விற்பனையாகவும் பெட் ஷாப்பும் இடம்பெற்றிருக்கிறது. இத்தனை வசதிகளோடு உள்ள திருச்சி பறவைகள் பூங்கா ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் இல்லை. இதனை திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.